பக்கவாட்டு கால்வாய் கட்டும் பணிகளில் ஆக்கிரமிக்கப்பட்ட வீடுகளை இடிக்க சில நபர்கள் முட்டுக்கட்டை. 20 ஆண்டுகளுக்கு மேலாக கழிவுநீர் கால்வாய் இல்லாத நிலையில் தற்பொழுது கட்டப்படும் கால்வாய்க்கு முட்டுக்கட்டை போடுவதாக அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் பரபரப்பு. திருவண்ணாமலை வ.உ.சி. நகர் 5வது தெருவில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக கழிவுநீர் கால்வாய் இல்லாமல் இருந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பாக சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த தெருவில் கழிவுநீர் கால்வாய் கட்டும் பணிகள் துவங்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள சில நபர்கள் சாலையை ஆக்கிரமித்து வீடுகளை கட்டியுள்ள நிலையில் அந்த வீடுகளை இடிக்கும் பணியில் மாநகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சிலர் கழிவுநீர் கால்வாயை கட்டும் பணிகளை தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வ.உ.சி. நகர் 5வது தெரு பொதுமக்கள் இன்று இரவு தமிழக துணை சபாநாயகர் வீட்டின் அருகே சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக கடந்த 20 ஆண்டுகளாக கழிவுநீர் கால்வாய்கள் இந்த பகுதியில் அமைக்கப்படாமல் இருப்பதால் தாங்கள் பெரிதளவு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் தற்பொழுது 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பகுதியில் சாலையின் இரு பகுதியும் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் துவங்கிய நிலையில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்ட சில வீடுகளை இடிக்கும் பணிகளில் மாநகராட்சி நிர்வாகம் ஈடுபட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிலர் கழிவுநீர் கால்வாய் கட்டும் பணிகளை தடுத்து நிறுத்துவதாகவும் தங்கள் பகுதியில் உடனடியாக ஆக்கிரமிப்பு பகுதிகளை அகற்றி கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகளை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என கோரி வ.உ.சி. நகர் 5வது தெருவில் வசிக்கும் பொதுமக்கள் திருவண்ணாமலை செங்கம் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி சமரசம் செய்ததால் சாலை மறியல் போராட்டத்தை பொதுமக்கள் கைவிட்டனர். இதை அடுத்து அங்கு வந்த மாநகராட்சி அலுவலர்கள் அந்த பகுதியில் எந்தெந்த வீடுகள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்களோ அனைத்தும் இடிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தால் அந்த பகுதியில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.
இல்லை. அது ரோடு இடத்துல வீடு கட்டி வச்சுன்னு ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இது மாதிரி பண்ண நாங்கள் என்ன பண்ணுவோம்? 20 நாள் மேலே ஆச்சுன்னா தாவ போடுறதுக்கு அங்கங்கே போட்டு வரோம். அந்த மூலையில் வந்து இருக்கட்டுமோ அப்படியே நிற்கிது. 2 பக்கம் மூலையில் அப்படியே பேசுவாங்க. ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. தாவ போடுறதுக்கு தாவ மேலே வீடு கட்டி வச்சுருக்காங்க. எல்லாம் அகற்றி கொடுங்கன்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் இதாக இருக்கோம் சொல்லுறோம். தெரு மக்களே கேட்டால் கூட எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்கள் 20 வருஷமா தாவம் எல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் போராடி வர வச்சிருக்கோம். அது போகிறது கூட எங்களை விட மாட்டிருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் கோரிக்கைலாம் வச்சு போராடும் பண்ண முடியாது. வீட்டு ஆளுங்க